ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சாச்சு. இப்போ தோல்லாம் நீக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு தோல் நீக்கின உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் ரவை, இது வறுக்காத ரவை. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொரி. நீங்கள் வெள்ளை பொரி வச்சுருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது ரொம்ப கெட்டியமாக இருக்குது, அதனால் நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட இன்னும் ஃப்ளேவருக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸு, கேரட்டு, மீடியம் சைஸ் கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு 4 பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கேப்சிகம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. காய்கறிகள் சேர்த்துட்டு ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். மாவு இப்போ கெட்டியமாயிடும். காய்கறிகள் சேர்த்துட்டக்கப்புறம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விஸ்கு வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். ஃப்ரை பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எள்ளு வெடிக்கக்கூடாது. லேசாக சூடாயிட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இல்லை சேர்த்துக்கலாம். மாவு ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு குட்டி கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மெதுவாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வரும். பேன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில். நான் 12 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ண ஃப்ரை பேன் எடுத்து இந்த மாதிரி இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடையும் அழகாக மூவ் ஆகி வரும். உடனே அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த சைட் வேக வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 3லேருந்து 5 நிமிஷமே போதுமான அளவு. லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். கீழேயும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.